தமிழ்நாட்டில் 2000 பள்ளிக்கூடங்களில் இருக்கிறது. அதை எடுப்பதற்கு என்ன முயற்சி செய்தார் ஸ்டாலின்? ஆனால் இவர் சொல்வார், நாங்கள் இருமொழி கொள்கை. அப்புறம் எதுக்கு சிபிஎஸ்சியை அனுமதித்தார்? தமிழ் மண்ணில் நாங்கள் சிபிஎஸ்சியை அனுமதிக்க முடியாது, அல்லது அது இருமொழி கொள்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டியதானே? பொய்யாமொழியினுடைய மகன் மட்டும் போய் பிரெஞ்சு படிப்பார், மும்மொழி கொள்கை, 4 மொழி கொள்கை எல்லாம் வைத்துக் கொள்வார். நான் அதனால் 4 மொழி கொள்கை வர வேண்டும் என்று சொல்லவில்லை. இருமொழி கொள்கையை கட்டாயமாக்கு, சிபிஎஸ்சியை ஒளி. விஜயும் இந்த போட்டியில் இருக்காருல்ல, சமீபத்தில் கோயம்புத்தூர்ல, மதுரையில, கொடைக்கானல் விஜய் பேசாமல் எடப்பாடியோடு சேர்ந்தால் நயம், தனித்து நின்றால் தேடாது. அவர் கண்டிப்பாக தனித்து நின்று வெல்ல மாட்டார். அந்த கட்சியும் அழியும், அவரும் அழிவார். ஆகவே ஒரு அணியோடு சேர்ந்து நிற்பதுதான் நல்லது. விஜயகாந்த் ஒத்தையாக நின்று ஒரு இடத்திலே வந்தார், கூட்டணி சேர்ந்த போது 28 இடத்திலே வந்தார். தமிழ்நாட்டிலே வரக்கூடிய தேர்தலில் தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழக்கம் போல தமிழிசையெல்லாம் பேசாமல் உத்தரப்பிரதேசத்துக்கு போய்விட்டால் தாமரை தொடர்ந்து மலர்ந்து கொண்டே இருக்கும். அவர் சொல்லுகிறார், லியோ இங்கே, லியோ இங்கே என்றார்கள், லியோ லியோ என்றார்கள், வந்து விட்டார் லியோ, ஆஹா. இதெல்லாம் ஒரு பேச்சு. எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அடிக்கடி சிறுநீர் கழித்தலால் அவதிப்படுகிறீர்களா? தீவிர பசியா? உடல் எடை குறைந்து கொண்டே இருக்கிறதா? ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மெஹனில் சூரணம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள் எல்லாருமே நாங்கள் பலமாக இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சமீபத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசும்போது இந்த தமிழ்நாட்டிலே வரக்கூடிய தேர்தலில் தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வழக்கம் போல். அண்ட் கோட்டையில் இரட்டை இலையோட தாமரை மலரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம் அது? கிடந்து தவிக்கிறார். நான் சொல்கிறேன், தமிழிசையெல்லாம் பேசாமல் உத்தரப்பிரதேசத்துக்கு போய்விட்டால் தாமரை தொடர்ந்து மலர்ந்து கொண்டே இருக்கும். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், இமாச்சல பிரதேசம் எல்லாவற்றிலும் தொடர்ந்து மலர்ந்து கொண்டே இருக்கும். தமிழ்நாட்டில் தாமரை மலர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் எப்பொழுதும் எண்ணியதில்லை. ஏனென்றால் இவர்களுடைய சிந்தனை பாங்கு வேறு. இவர்கள் இந்து மதம் என்பார்கள், நாம் சைவம் என்போம். என்ன, இவர்கள் பாரத மாதா என்பார்கள், நாம் தமிழ்தாய் என்போம். இவர்கள் இந்தி என்பார்கள், நாம் தமிழ் என்போம். இவர்கள் பாரத மக்கள் என்பார்கள், பாரத் மாதா கி ஜெய் என்பார்கள், நாம் தமிழினம் என்று சொல்வோம். அதனாலே இந்த மண் சரியான இன்னொரு நாகரிகத்தை பெற்ற மண். அது இவர்களுக்கு தெரிவதில்லை. இந்த தமிழிசைக்கெல்லாம் ஒரு சேர்ந்த கட்சிக்கு மாரடித்து ஒரு பதவியை, சரி ஒரு காலம் ஆளுநராக இருந்து விட்டார், பிறப்பின் பயன் ஓரளவுக்கு நிறைவேறியது என்று தானே சொல்ல வேண்டும். ஒரு காலத்தில் ஆளுநராக இருந்ததன் மூலம் ஒரு பிறப்பின் ஒரு பகுதி பயன் நிறைவேறிவிட்டது. அதனாலே அவர்கள் பேசுகிறார்களே தவிர வழியே ஆட்சிக்கு வந்ததனுடைய வாய்ப்புகளை இவர்கள் பெற்றார்கள். பல பேர் பெற்றிருக்கிறார்கள் நம்முடைய ஆட்களில். அதில் ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் இப்பொழுது வரப்போகின்ற தேர்தல் ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்குமான தேர்தலாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி பேசாமல் ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டராக, வேடிக்கை பார்ப்பவராக கூட இருந்து ஒரு 10-20 இடங்களை பெற்றுக்கொண்டு, ஒரு 4 பேர் தான் இருக்கிறீர்கள், ஒரு 10-20 பேர் வந்தால் நல்லது தானே, அப்படியே பார்க்க வேண்டுமே தவிர, நாங்கள் ஒரு நாளைக்கு இந்த நாட்டை ஆள்வோம் என்றால், காங்கிரஸ் ஆள்வது என்பது காங்கிரஸ் லிபரலைஸ்டு பார்ட்டி, லிபரல் பார்ட்டி. ஆகவே அவங்க எல்லாவற்றோடையும் தழுவி போவார்கள். நீங்கள் அப்படி இல்லை. அது சமஸ்கிருதம் முக்கியம், உங்களுக்கு ஹிந்தி முக்கியம், உங்களுக்கு எல்லாம் முக்கியம். இப்படி எல்லாம் நேர்மாறான கருத்து வைத்திருக்கிறவர்கள் நீங்கள். சரி, ஏதோ அது அந்த கருத்து உடையவனும் 10 பேர் இருப்பான், உள்ளே வாருங்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி என்பதுதான் சரியான பார்வை. அப்பொழுதுதான் தேர்தலில் வெல்ல முடியும். அது அவர் கூட்டணி எல்லாம் சேர்த்து கொண்டு ஆட்சி அமைக்கிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக தோல்வி வந்துவிடும். ஏனென்றால் இந்த நாடு கூட்டணிக்கு பழக்கப்பட்ட நாடு இல்லை, கேரளா போல. அதனாலே வீணாகிவிடும் ஆட்சி. இதற்கு ஓட்டு போடுவதை விட ஸ்ட்ராங், அதாவது வித் அலையன்ஸ், ஆனால் சிங்கிள் பார்ட்டி டாமினேஷன், சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட். தேர் ஆர் அலையன்ஸ் பார்ட்டிஸ், கோயலிஷன் பார்ட்னர்ஸ், ஆனால் பட் சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட் என்பது மக்களுக்கு பிடிக்கும். ஓட்டு சிதறாமல் இருப்பதற்காகத்தான் துணை கட்சிகள். இதில் நான் சொல்கிறேன், 1%, 1.5% ஓட்டு வைத்திருக்கிறவனெல்லாம் ஆட்சியில் மந்திரியாக ஆக வேண்டும் என்று சொன்னால், அதெல்லாம் வேறு நாட்டிலே தலைமை கட்சியாக இருக்கிறவனுக்கும் 10-12% ஓட்டு தான் இருக்கும். அதனாலே அவன் ஒத்துக்கொள்வான். இங்கே தலைமை கட்சியாக இருக்கிறவன் 25% ஓட்டுக்கு மேல் வைத்திருக்கிறான்.
அவனே ஆட்களை நிறுத்தி வர முடியும். ம். அவனும் கூட்டணி, நாமும் கூட்டணி. ஓகே. அப்புறம் அவன் அங்கே ஒரு கம்யூனிஸ்ட் 2 பேர் எம்எல்ஏயாக எம்பியாக வருவான். முந்தைய பக்கம் ஒரு 2 பேர் பாரதிய ஜனதாவிலே வருவீர்கள். அப்படித்தான் இருக்க வேண்டுமே தவிர ஸ்டாலின் வெர்சஸ் பாரதிய ஜனதா என்பது போல் ஒரு தோற்றம் ஏற்பட்டால் உறுதியாக தோல்வி வந்துவிடும் என்று நான் இப்பொழுதே சொல்கிறேன். ஓகே. ஏனென்றால் ம். நான் இந்திய எதிர்ப்பு, எடப்பாடியும் தான் இந்திய எதிர்ப்பு. நாங்கள் மாநில சுயாட்சி, எடப்பாடியும் தான் மாநில சுயாட்சி. ம். நாங்கள் இருமொழி கொள்கை அப்படின்னு ஸ்டாலின் சொன்னால் நாங்களும் தான் இருமொழி கொள்கை. நாங்கள் தமிழ் வாழ்க, நாங்களும் தான் தமிழ் வாழ்க. என்ன? ஆகவே இவர்கள் 2 பேரும் மோதுகின்ற போது இவர்கள் 2 பேரில் வீக்க துர்க்கம் பார்க்கப்படும். ஸ்டாலினுடைய ஆட்சியினுடைய அவலங்கள் எடுத்துரைக்கப்படும். அது மீண்டும் எடப்பாடியை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு உதவி செய்யும். அது அல்லாமல் இந்த தேர்தலின் போக்கை ஸ்டாலின் எப்படி மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் ஸ்டாலின் வெர்சஸ் மோடி என்று மீண்டும் கொண்டு வர நினைக்கிறார். பாராளுமன்ற தேர்தலிலே அந்த கருத்து முன்வைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் மோடிக்கு ஆதரவில்லை. அதனாலே தான் தமிழ்நாட்டில் மோடியினுடைய கட்சி வெல்ல முடியவில்லை. 2வது பிரிந்து கிடந்தார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ மோடி வேண்டுமா வேண்டாமா என்பது பாராளுமன்றத்தில் கேள்வி. இங்கே ஸ்டாலின் நீக்கப்பட வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் கேள்வி. யாரால் நீக்கப்பட முடியும் என்பது அடுத்த கேள்வி. எடப்பாடியால் தான் முடியும். பாரதிய ஜனதாவால் முடியாது. நம்முடைய எதிரியாக பாரதிய ஜனதா இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்ட போது 5வது ஆண்டு முடிந்த பிறகு 6வது ஆண்டில் அதிமுக வந்து விடுகிறது. இப்படித்தான் வரலாறு இருக்கிறது. ஒரு முறை கூட திமுக 10 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து ஆண்டதில்லை. அதுவும் ஸ்டாலினுடைய ஆட்சி போல் ஒரு குளறுபடியான ஆட்சியை உலகத்தில் பார்க்க முடியாது. மந்திரிகளை எல்லாம் சிறையில் வைத்து கொண்டு நாடாளுகிறவர் அவர். என்ன? அதனாலே நான் தினமணிக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். கடைசி மந்திரி சபை புழல் சிறையில் நடக்கும் என்று நேற்று தான் எழுதி அனுப்பினேன். இதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால் இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கையை திணிக்கிறார்கள். நம்முடைய மக்களுக்கு ஒரு கொதிப்பு ஏற்படும். எதற்காக மும்மொழி? ஆனால் இந்த ஸ்டாலின் சிபிஎஸ்சியில் மும்மொழி இருப்பதற்கு 10 லட்சம் வாங்கி கொண்டு சிபிஎஸ்சியை அனுமதித்தார்கள். இப்பொழுதும் மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டில் 2000 பள்ளிக்கூடங்களில் இருக்கிறது. அதை எடுப்பதற்கு என்ன முயற்சி செய்தார் ஸ்டாலின்? ஆனால் இவர் சொல்வார் நாங்கள் இருமொழி கொள்கை. அப்புறம் எதுக்கு சிபிஎஸ்சியை அனுமதித்தார்? தமிழ் மண்ணில் நாங்கள் சிபிஎஸ்சியை அனுமதிக்க முடியாது, அல்லது அது இருமொழி கொள்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டியதானே? பொய்யாமொழியினுடைய மகன் மட்டும் போய் பிரெஞ்சு படிப்பார். மும்மொழி கொள்கை, 4 மொழி கொள்கை எல்லாம் வைத்துக் கொள்வார்கள். நான் அதனால் 4 மொழி கொள்கை வர வேண்டும் என்று சொல்லவில்லை. இருமொழி கொள்கையை கட்டாயமாக்கு, சிபிஎஸ்சியை ஒளி. புரியுது. ஆகவே அப்பொழுது சொன்னால் நாம் இதில் உள்ள முரண்களை சொல்ல முடியும். இங்கே இருமொழி கொள்கை வெர்சஸ் இருமொழி கொள்கை, இந்திய எதிர்ப்பு வெர்சஸ் இந்திய எதிர்ப்பு, தமிழ் வாழ்க வெர்சஸ் தமிழ் வாழ்க என்பதற்கு இடையே நடக்கின்ற போட்டியில் எடப்பாடியை முன்னிலைப்படுத்தி வெல்ல வைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதில் மோடி உள்ளே நுழைந்தால் இது மும்மொழி கொள்கை, இது இந்தி கொள்கை, இது சமஸ்கிருத கொள்கை, இது வேத கொள்கை, பார்ப்பன கொள்கை, இந்து மத கொள்கை, தமிழனுக்கு இதெல்லாம் வரும். மீண்டும் தமிழ்நாட்டு அரசியலில் நாங்கள் மோடியை எதிர்க்கின்ற வலிமையான ஆட்கள் என்று காட்டிக் கொள்வதற்குத்தான் ஸ்டாலின் முயலுகிறார். அதனால இந்த போட்டியை பாரதிய ஜனதா ஓரியன்ட் அலையன்ஸ் என்று ஆக்கி அதற்கு எதிரான போட்டியாக ஆக்க நினைக்கிறார். ஆக்க விடக்கூடாது. தமிழிசை மாதிரி ஆளெல்லாம் வாயை மூடிக்கொண்டு இருந்து விட்டு ஒரு 10-20 எம்எல்ஏக்களை வாங்கி கொண்டு பேசாமல் இருங்க. இல்லாவிட்டால் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவான். இல்ல இப்ப கூட்டணியில இருக்கிறது அப்படி பிரச்சாரம் பண்ண முடியும். கூட்டணியில் இருக்கட்டும். யார் சொன்னா இது கூட்டணி ஆட்சி என்று? என்ன இப்போ கூட்டணி ஆட்சிக்கு எத்தனை இடம் எத்தனையோ கட்சிகளை சேர்த்து கொண்டு பார்த்தீர்களா? 8% தானே வாங்கியிருக்கிறீர்கள். சீமானுக்கு 8% இருக்கிறது. இந்த அண்ணாமலையினுடைய தலைமையை நிலைநிறுத்துவதற்கே ஒரு 1000-2000 கோடி செலவாகிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். என்னிடம் ஒரு 5 கோடி கொடுத்தால் போதும், 1000 கோடிலாம் வேண்டாம். அண்ணாமலையினுடைய தலைமையை விட இன்னும் பெரிய தலைமையாக நான் உருவாக்கி காட்டுவேன். 5 கோடி போதும், 1000 கோடியெல்லாம் வேண்டாம். இது சும்மா யூடியூப் சேனல்களை வேலைக்கு வாங்குவது, மற்றவற்றை செய்வது, இதுபோல் பணம் மத்திய அரசாங்கம் இருக்கிறது. பணத்தை அச்சடிக்க முடிகிறதுனா பெற முடிகிறது. அதை வைத்து கொண்டு உங்களுடைய தலைமை பரபரப்பு இதெல்லாம் உருவாக்கினீர்கள். அவ்வளோதானே தவிர எல்லாம் செய்து நீங்கள் 8 செய்து தான் தனித்த கட்சி. அது சீமான் வைத்திருக்கிற வாக்கு வீதம் தான். இது நம்முடைய விஜய் வைத்திருக்கிற வாக்கு வீதம் தான். ஆகவே டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே, ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி என்பதுதான் இந்த தேர்தலில் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும்.
பாரதிய ஜனதா முண்டிக் கொண்டே இருந்தால் பாரதிய ஜனதாவுக்கு எதிர் விமர்சனங்கள் வைக்கப்பட்டு இந்த தேர்தல் பாரதிய ஜனதா வேரூன்றாமல் இருப்பதற்கான தேர்தல் என்பது போல ஆக்க நினைப்பார் ஸ்டாலின். ஆனால் பாஜகவினர் தொடர்ந்து பேசும்போது இந்த கூட்டணி ஆட்சியாக நகர்த்தி கொண்டு போகிறாங்கிறது என்ன சார் தோணுது நமக்கு? அண்ணாமலை சமீபத்தில் சொல்லியிருக்காரு. அவர் கெடுப்பதற்காக சொல்கிறார். என்ன அவர் பெரிய வளர்த்து விட்டார் என்றும் கூட்டணி ஆட்சி வரையிலும் கொண்டு வந்து விட்டார் என்றும் சொல்கிறார்கள். சீமான் கூட்டணி ஆட்சியை பற்றி பேசுகிறாரா? கேட்கிறேன். 8% வாக்கு வைத்திருக்கிறாய், மீதி 3-4% வைத்திருந்தாய். இந்த தளமும் தனித்து நின்றிருந்தால் பழைய 3-4% போய்விடுவாய். உன் பேரை சொல்லி கூட்டணி தோற்பதை விட நீ ஒதுங்கி நின்று இந்த தலைமை வென்று இதனுடைய பலத்தில் ஒரு பகுதியை நீ அடையலாம். ஒன்று, உன்னுடைய முதன்மை விருப்பம் திமுக ஒழிப்பு என்றால் நீ பின்னால் நெல். நான் சொல்வேன், உன்னுடைய நோக்கம் திமுக ஒழிப்பு என்றால் நீ பின்னால் நெல். கண்டிப்பாக ஒழிக்க முடியும். நீ முன்னால் நின்றால், நீ உன்னை எதிரி போல் ஆக்கி கொண்டால், அவர் உன் மீது வைக்கிற விமர்சனங்கள் நாட்டு மக்களுடைய கவனத்தை மாற்றி பாரதிய ஜனதா இந்த மண்ணில் ஊன்றக்கூடாது என்று நினைக்கின்ற நிலையில் மீண்டும் திமுக வலிமையாக வெற்றி பெற்றுள்ளோம். ஆகவே ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி என்பதுதான் சரி. கூட்டணி ஆட்சி என்பது சரியா இல்லை. நீங்க சொன்ன மாதிரி வெறும் 20-30 சீட்டை மட்டுமே வாங்கிட்டு பாஜக அமைதி ஆயிடுவாங்களா? டிமாண்ட் வைப்பாங்களா? எவ்வளவு டிமாண்ட் வைப்பாங்க? அதெல்லாம் வைக்க மாட்டான். வச்சுக்கின்னு வச்சா அழிய வேண்டியதான். நீ உன் நிலைமை தெரியாமல் வைத்தால் அழிய வேண்டியதுதான். நீ தான் எல்லாம் பண்ணி பார்த்தாயே. ஓபிஎஸ், தினகரன், அது இது, சோழாந்துருத்தி, கிருஷ்ணசாமி, என்னென்ன கட்சியெல்லாம் சேர்த்தார். பாமக ஆட்சி இருக்கின்ற எல்லா இடத்துக்கும் போவார்கள். எல்லாம் சேர்த்து இப்போ எல்லாம் தனித்தனியாக ஆகிவிடும். பிறகு உன்னுடைய வாக்கு இங்கே. ஆனால் கவனத்தை நீ இழுப்பதற்கு போதுமானவன். இனி ஆய்வு என்று பேசி பாரத மாதாவை எல்லாம் முன்னால் நிறுத்தி கடைசியிலே தமிழ் மாதாவை பின்னால் நிறுத்தி திமுக தான் வெல்லும். அதனாலே நீ போட்டியில் களத்தில் பின்னால் நிற்க வேண்டியவனே தவிர களத்தில் முன்னால் நிற்க வேண்டியவனும் இல்லை. கூட்டணி ஆட்சியும் சரியாக வராது. எடப்பாடியினுடைய தலைமையில் திமுகவை வீழ்த்துவதனுடைய கொள்கையாக இருக்க வேண்டுமே தவிர பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வருவதற்கான பக்குவத்தை பெறவும் இல்லை. இதுதான் கொள்கை என்ற நிலை ஏற்படுமானால் திமுக ஆட்சியை விட்டு இறங்கவே மாட்டான். ஓகே, ஸோ இது எல்லாமே திமுக அதிமுகவினுடைய கூட்டணி கணக்குகள், ஆட்சி குறித்தான கணக்குகள். ஆனால் இடையில இதுலையுமே போட்டியாளர்களை சீமான் தனித்து நிற்பேன் அப்படின்னு சொல்றாரு 8% வாக்குகளோட. விஜய் சீமானுக்கு இனிமேல் வருகின்ற வாக்கு எவ்வளோ என்றெல்லாம் பார்க்க வேண்டிய. ஏற்கனவே ஒரே ஒரு தனியாக எதிர்கட்சியாக நின்றபோது இவர்கள் 2 பேரும் பிடிக்காதவர்கள் இவருக்கு ஓட்டு போட்டு கொண்டு இருந்தார்கள். இவர் எவ்வளவு உளர்னாலும் சரி. நம்முடைய RN ரவி ஒரு அரை உளறுவாய், இந்த சீமான் ஒரு அரை உளறுவாய், என்ன ஓட்டு போட்டு கொண்டு இருந்தார்கள். இப்பொழுது விஜய் அந்த இடத்திற்கு வருகிறார். இவருடைய வாக்குகள் எவ்வளவு சிதறும் என்பது இன்னொரு பக்கம் இருக்கிறது. அதனாலே நிலைமைகள் மாறிக்கொண்டே இருக்கும், காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். 8-8ஆகவே இருக்குமா? 35% வாக்கு வைத்திருந்த எடப்பாடி இறங்கவில்லையா? மறுபடியும் ஏற மாட்டாரா? அங்கே ஒரு ஜாதி இருக்கிறது, அது ஒரு 380 பேர் அதில் இருக்கிறான். ஒருத்தர் அனாலிசிஸ் பேசுவார். அதில் 380 பேரில் 220 பேர் இவனுக்கு போடுவான், 110 பேர் அவனுக்கு போடுவான். இது ஒரு பேச்சு என்று பேசிக்கொண்டே இருப்பதையும் இதை கேட்டுக்கொண்டே இருப்பதையும் எப்படி மண்டை உடைக்காதா என்று கேட்பேன், நினைப்பேன். இதை தாங்க முடிவதில்லை. அது தாண்டி போகின்ற போது இப்படியெல்லாம் பேசுகிறார்கள். ஒரு நாட்டினுடைய 7 கோடி பேருடைய வாக்களிப்பு முறைகளுக்கு நுழைக்கிற 380 பேர் இருக்கிற ஜாதியை கூட கணக்கில் கொண்டு வந்து அவ்வளவு துரிதமாக ஒரு எடுத்து வைத்திருக்கிறார் என்பது போல இதெல்லாம் இப்படியே பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். விஜயும் இந்த போட்டியில் இருக்காருல்ல. சமீபத்தில் கோயம்புத்தூர்ல, மதுரையில், கொடைக்கானல் விஜய் பேசாமல் எடப்பாடியோடு சேர்ந்தால் நயம், தனித்து நின்றால் தேடாது. ஓகே, அவ்வளோதான். ஒரு சீட் கூட வெல்ல வாய்ப்பில்லை. இல்லை, ஒரு சீட் உடனே இந்த எல்லைக்கு போனார். இல்லை சார், அந்த கேள்வி இருக்குல்ல சார். அதெல்லாம் முதல் தேர்தலிலேயே ஒரு சீட் வென்றால், அதாவது அவருக்கு வந்து ஒரு புதிதாக வந்தாலும் நடிகராக இருக்கிற காரணத்தினால் அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. அந்த ஈர்ப்பு வாக்கு வங்கியாக மாற்றுவதற்கு அவர் முயலுகிறார். அப்புறம் உடனே அவர் கண்டிப்பாக தனித்து நின்று வெல்ல மாட்டார். அந்த கட்சியும் அழியும், அவரும் அழிவார். ஆகவே ஒரு அணியோடு சேர்ந்து நிற்பது தான் நல்லது. விஜயகாந்த் ஒத்தையாக நின்று ஒரு இடத்திலே வந்தார், கூட்டணி சேர்ந்தபோது 28 இடத்துல வந்தார். அவர் எதிர்கட்சி ஆனார். அதுபோல் நீயும் கூட்டணி சேர்ந்தால் எதிர்கட்சி ஆகலாம். இந்த முட்டாள்களை யோசனைக்கு வைத்து கொண்டு அவன் இவர் விரும்புவதை சொல்லுகிறான். அந்த ஒரு ஆளை வைத்திருக்கிறார்கள். அவர் ஏற்கனவே அன்புமணியை முதலமைச்சராக்கினார். அவர் ஒரு 10 வருஷம் முதலமைச்சராக இருந்தார் அன்புமணி. இப்பொழுது இவரும் 10 வருஷம் முதலமைச்சராக இருக்கிறார். அதனால் இப்படி அவர் விரும்புவதையே சொல்லி ஆனால் இந்த ஆளை எங்கே போய் தேடி பிடிக்கிறார்கள் இவர்கள் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கும்.
எப்பொழுது அந்த அந்த வீடு கட்டினார்கள் கோணமாக கட்டி விட்டான் என்று தெரிந்தால் அப்புறம் அடுத்தவன் அவன் அந்த இன்ஜினியர்கிட்ட போக மாட்டான். ஆனால் இவர்கள் போகிறார்கள் என்கின்ற போதே எனக்கு வியப்பாக இருக்கிறது. அங்கே யார் இந்த லாட்ரி சீட்டு வச்சிருக்கிறவருடைய மருமை ஆதவர்ஜுனா ஒரு உண்மை சீட்டு கூட அடிக்கிறது இல்லை, போலி சீட்டு தவிர வேறு எதுவும் இருக்கிறது இல்லை. அப்படி இருந்தால் தானே திமுகவுக்கு 500 கோடி கொடுக்க முடியும், 1200 கோடி ரூபா பாரதிய ஜனதாவுக்கு சென்ற தேர்தலில் கொடுக்க முடிந்தது. எப்படி கொடுக்க முடியும்? உண்மையான லாட்ரி சீட்டு நீ நடத்தினால் இந்த 2 கட்சிக்கு மட்டுமே இவ்வளோ கொடுத்துருக்கிறார், மற்றவர்களுக்கு கொடுத்த கணக்கு வரவில்லை. 1200 கோடி பாரதிய ஜனதா, 500 கோடி திமுக. எல்லாம் போலி லாட்ரி சீட்டுகள் அடித்து விற்கிறவர்கள் எல்லாம் அரசாங்கங்களை உருவாக்க நினைக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டு அரசியல் எப்படி போகிறது? அவருடைய மருமகனை அங்கே அனுப்பியிருக்கிறார். அவர் ஒரு முக்கியமான ஆள். அவர் 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 பேசி அவர் சொல்லுகிறார், லியோ இங்கே என்றார்கள், லியோ என்றார்கள், வந்து விட்டார் லியோ, ஆஹா. இதெல்லாம் ஒரு பேச்சு. நாட்டில் அரசியல் சாசனங்கள் போதுமானதாக இல்லை. அதனாலே சிறை கைதிகள் எல்லாம் மந்திரிகளாகிறார்கள் என்று தினமணியில் எழுதியிருக்கிறேன். ஆனால் சமீபத்தில் நடந்த அதிமுக செயற்குழு கூட்டத்தில் இபிஎஸ் சொல்றாருல்ல சார், அதிமுக பாஜகவை தாண்டி பலமான ஒரு வெற்றி கூட்டணி அமைப்போம், இன்னும் பல்வேறு கட்சிகள் வந்து கண்டிப்பா நினைக்கிறேன். நான் உண்மையிலேயே திமுக விட வேண்டும் என்று நினைக்கின்ற காரணத்தினால் எடப்பாடி தலைமையில் மற்றவர்களெல்லாம் ஒதுங்கி கொள்ள வேண்டும். அவருடைய ஆட்சி தனி கட்சி ஆட்சியாக அமைப்பதுதான் மக்கள் ஏற்கத்தக்கதாக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் சும்மா எல்லா கந்திரகோளங்களும் ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி என்று 1.25% ஓட்டு வைத்திருக்கிறனால மந்திரி பதவி வேண்டும் என்று கேட்டு என்ன ராமதாஸ் என்ன செய்தார்? இந்த 5% ஓட்டு 30 ஆண்டுகள் கட்சி நடத்தி ஒரு கட்டத்திலே இவர் மத்திய அரசாங்கத்தில் இருந்ததை தவிர அது ஒரு கட்டம் போக முடிந்தது. ஒரு கூட்டணி அரசாங்கங்கள் இருக்கின்ற காலகட்டம் அது வாஜ்பாய் ஆட்சியில். ஒன்று நடக்காது. இது இந்த தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி தமிழிசைக்கு ஏதாவது பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், நாள்தோறும் பேச வேண்டும். அண்ணாமலையும் தமிழிசைக்கும் பேசாமல் இருப்பது நோய். இல்லை, அதுக்கு தான் சொல்கிறாரு, நம்ம எத்தனை பேரோட கூட்டணி வைக்கிறோம், எவ்வளோ பெரிய கூட்டணி அமைக்கிறோங்கிறத விட கூட்டணியை அமைச்ச பிறகு இந்த இருக்கிறத வச்சு தேர்தலில் ஜெயிச்சு மக்களுக்கான ஆட்சியை எப்படி நடத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படின்ட்டு. யார் சொல்கிறா? அண்ணாமலை இன்னமும் வாயை மூடவில்லை. அவர் இந்த கூட்டணியை கெடுப்பார் என்று தான் அண்ணாமலையை ஒதுக்கினார்கள். இப்பொழுதும் அண்ணாமலை வாயை மூடவில்லை. இந்த கூட்டணியை கெடுப்பதே ஒரு நோக்கம்தான் இருக்க வேண்டும். திமுகவை ஒழிப்பது உங்களுடைய நோக்கமா, நீங்கள் ஊன்றுவது நோக்கமா? ஊன்றுவது நோக்கம் என்றால் தனியாக தவண்டை அடித்து பாருங்கள், தப்பு ஒன்று கிடையாது. பாரதிய ஜனதா ஒரு அரசியல் கட்சி. நீ தனியாக ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு கட்டம் வரையிலும் வளர்ச்சி அடைந்த பிறகு மற்றவற்றையெல்லாம் பார்க்கலாம். ஒன்றுமே இல்லாமல் எவனாவது குனிய மாட்டானா என்று கையை முறுக்கி மத்திய அரசாங்கத்தை வைத்து கொண்டு கையை முறுக்குவது, மத்திய அரசாங்க பணத்தை பயன்படுத்துவது என்று அரசியல் நடத்துகிற நீங்கள் இவர்களுக்கு சமமாக அந்த கட்சி இருப்பதாக ஏன் தெரிந்தது? பல ஆயிரம் கோடி ரூபாய் பணம் அங்கிருந்து வருகிறது. இங்கே இருக்க முதலாளிகளையும் கையை முறுக்கி வாங்குகிறார்கள். பிறகு இவர் எல்லா ஊடகங்களையும் வாங்குகிறார். திமுக என்னவெல்லாம் செய்யுமோ அதையெல்லாம் இவரும் செய்கிறார் பணத்தை வைத்து கொண்டு. அதனால இருப்பது போல் தெரிகிறது. நான் இல்லாதது போல் தெரிவதற்கு காரணம் அந்த பணம் இல்லை. இவர் வைத்திருக்கிற பணத்தில் 100ல் 1 பங்கு என்னிடம் தந்தால் இவருடைய சத்தத்தை விட பெரிய சத்தமாக இருக்கு நான் போடுகிற சத்தம். ஆனால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மதவாத அரசியலுக்கு என்றைக்குமே இடமில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படித்தான் இல்லை. இப்போ சமீபத்தில் இந்த பஹல்காம் தாக்குதலாக இருக்கட்டும், இதில் வந்து ஒரு இஸ்லாமிய எதிர்ப்பு ஒன்று விதிச்சுட்டு வராங்க இந்தியா முழுக்கவும், சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும், இல்லை பல்வேறு இடங்கள் அப்படின்னு பார்க்க முடியுதுல்ல சார்? அது வடநாட்டில் வைத்து முடித்து விட்டார்கள். அதனாலே தான் உத்தரப்பிரதேசம் போன்ற பெரிய மாநிலங்களில் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த 20% இருக்கிறார்கள் முஸ்லீம்கள், 20% பேர். மம்தா எப்படி வெற்றி பெற முடிகிறது? ஸ்டாலின் எப்படி வெற்றி பெற முடிகிறது? மோடியை இவர்கள் எதிர்க்கிறார்கள் என்ற ஒரே ஒரு அடிப்படையில் மட்டுமே இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அந்த கூட்டம் கண்மூடித்தனமாக அவர்களுக்கு வாக்களிக்கிறது. அது 30% இருக்கிறது மேற்கு வங்கத்தில். அதனாலே மம்தாவை தோற்கடிக்க முடியவில்லை. இன்னொரு 10% ஓட்டு இருந்தால் அவருக்கு போதும். இங்கே ஸ்டாலினுக்கும் 12% அவர்கள் போட்டது போதும், மீதியை எப்படியோ பிடித்துக் கொள்கிறார். ஒரு சாலிடாக சிபிஎம்க்கு 1%, சிபிஎம் ஐக்கு 1%, மொத்தமாக முஸ்லீம்கள் 12%. அவர்களெல்லாம் கூட்டணி இல்லாவிட்டாலும் வருவார், முஸ்லீம்கள் இல்லாவிட்டால் வர முடியாது. மோடி எதிர்ப்பு ஒன்று தான் இவன் என்ன கொள்ளை அடித்தாலும் சரி. அதாவது 2 லட்சம் கோடிக்கு நிதி அறிக்கை வெளியிடாமல்
ஸ்டாலின் தன் பேருக்கு எழுதி வைத்து கொண்டு விட்டார் என்றாலும் முஸ்லீம்கள் ஓட்டு போடுவார்கள். மோடி எதிர்க்கிறார். அவர்களுக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும், எவ்வளவு உண்டியலையே தூக்கி கொண்டு போய் விட்டார் என்பதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு மதுரை ஆதீனம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சாரி, சமீபத்தில் மதுரை ஆதீனமுடைய இஷ்யூ ஒன்று பெருசாக பரபரப்பாக போச்சு. நம்ம பார்த்துருந்தோம். அவருக்கு வந்து என்ன கொலை முயற்சி செய்ய பார்க்குறாங்க, நான் சென்ற வாகனம் வந்து ஆக்சிடென்ட் பண்ண வந்தாங்க. எனக்கு இந்த ஆதீனத்தினுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் என்றால், ஒய் பாதுகாப்பு பெறுவதற்கு அவர் விரும்புகிறார். ஏனென்றால் விஜய்க்கு கொடுக்குறாரு. விஜய்க்கெல்லாம் ஒய் பாதுகாப்பு எதற்காக கொடுக்க வேண்டாம்? அரசாங்கத்துக்கு எவ்வளவு பெரிய 27 பேர் மத்திய காவல்துறை அதிகாரிகள் வருகிறார்கள். 3 ஷிஃப்டாக வேலை செய்கிறார்கள். ஒவ்வொருவனுக்கும் என்ன சம்பளம்? என்ன 20,000 15,000 சம்பளம் வாங்குகிறான். ஒவ்வொருவனும் 80,000 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குகிறவர்களெல்லாம் இவர்களுக்கு பாதுகாப்பாக 27 பேர் மாறி மாறி 3 ஷிஃப்ட்டு, இது ஏறத்தாழ 80-90 பேர் ஒரு மனிதனுடைய காவலுக்கு. இதெல்லாம் நீ பணம் வைத்திருக்கிறாய். இந்த இந்த நம்முடைய தனி மனிதர்களிலேயே பாதுகாப்பு படையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அவர்களை வைத்துக்கொண்டு கூட்டத்தை ஒதுக்கி விடுவதற்கு செய்து விட்டு போகாமல் ஒவ்வொருவனுக்கும் இந்த ஆளை பிடிப்பதற்காக வலை வீசி பொய் பாதுகாப்பு தருகிறேன் என்று சொன்னால் விழுவாரா என்று பார்ப்பார்கள். இதெல்லாம் ஒரு ஆசை காட்டு, சின்ன பிள்ளைக்கு முட்டாயை கொடுக்குற மாதிரி. ஓகே ஓகே. பட் நம்ம அந்த சிசிடிவி பார்த்தோம்ல சார், அந்த சிசிடிவி பார்க்கும்போது நமக்கு அதில் தெளிவாக என்ன பேசும்போது இந்த மதுரை ஆதீனத்துக்கு மற்ற ஆதீனம்லாம் சும்மா சோத்தை சாப்பிட்டுட்டு சாஞ்சிடுவாங்க. இந்த மதுரை ஆதீனத்துக்கு சோத்தை தின்னுட்டு சும்மா இருக்க முடியாது. அதனால அவர் சொல்கிறாரு, ஒன்றா இந்த பாகிஸ்தானை போட்டு தள்ளிட வேண்டியதான் இந்த தரம். இல்லை, அந்த ப்ரெஸ் மீட்டில் தான் இஸ்லாமியர்கள் தான் வந்து எங்களை கொலை முயற்சி செய்ய வந்தாங்க, நாங்கள் பார்த்தோம் அந்த காருக்குள்ளே வந்தவங்க ஒரு இஸ்லாமியர்களாக இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. எந்த சைவ சமயத்தை சேர்ந்தவனும் இந்த மாதிரி மத எதிர்ப்புணர்ச்சிகளை வெளிப்படுத்த மாட்டான். எதுக்கு இஸ்லாமியர்களுக்கும் சைவத்திற்கான தமிழ்நாட்டில் அவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். என்ன கள்ளழகர் திருவிழாவில் துலுக்கச்சி வீட்டுக்கு அழகர் போகிறார். எதற்காக இந்த கதை உருவாக்கப்பட்டது? 2 பேருடைய ஒற்றுமைக்காக. அந்த இடத்துல கள்ளழகரை வரவேற்கிறார்கள் எல்லா துலுக்க மக்களும். பெரிய வரவேற்பு கொடுக்குறார்கள். சித்திரை திருவிழாவில் 4 நாளைக்கு முன்னாடி வந்தது. இஸ்லாமியர்களுக்கு மாலையெல்லாம் போட்டிருந்தாங்க, இந்துக்கள் மாலை போடுகிறார்கள். இவருக்கு கொடுக்குற தின்பண்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்குறார்கள். எல்லாவற்றிலும் 2.5 கலந்து இருக்கின்ற ஒரு கள்ளழகர் திருவிழாவில் கள்ளழகரை கொண்டு போய் துலுக்கச்சி வீட்டில் விடுவது என்பது உறவை இறுக்கப்படுத்துவதற்காகத்தானே. இந்த மாதிரி இருக்கிறத முஸ்லீம்கள் வந்தார்கள். என்னைக்கு இதுதான் தேவையில்லாத வேலை. இவர் நல்ல எக்கசக்க சொத்து இருக்கு. இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன கத்தி கொண்டிருந்தார் என்றால், குத்தகை ஒருவனும் தரமாட்டேன்கிறான், பாரப்பணம் எவனும் தரமாட்டேன்கிறான், நிலத்தை எடுத்துக்கொண்டு விடமாட்டேன்கிறான், இந்த அரசாங்கம் நுழைந்து வாங்கி தரக்கூடாதா, இவர் அப்பா சம்பாதித்த சொத்து வாங்கி தர. இவ்வளவு சொத்து இருந்தாலே இந்த மடம் கெட்டுவிடும், எல்லா மடங்களும் கெடும். இந்த குன்றக்குடி அடிகளை அது ஒரு ஜால்ரா. அதாவது நம்ம முத்தரசன் எப்படி ஒத்துவதை எடுக்காமல் ஒத்துவதுவாரோ, சிபிஐ முத்தரசன் ஸ்டாலின் எடுத்தெடுத்து தான் ஊதுவார், முத்தரசன் எடுக்காமலே ஊதுவார். அதுக்கு ஜால்ரா நம்ம குன்றக்குடி அடிகளார் மாதிரியான ஆட்கள். இந்த மாதிரி இந்த மடாதிபதிகளுக்கெல்லாம் என்ன வேலை? தன்னுடைய வேலையை பார்ப்பதும் இல்லை, சைவத்தை வளர்ப்பதும் இல்லை. ஒரு சைவ மாநாடு நடந்ததே, எவனாவது நம்முடைய சமயம் சைவம் என்று பேசுகிறானா எல்லாம் இந்து என்பதை ஒப்புக்கொள்கிறான். சைவம் வேறு இந்து வேறு என்று உனக்கு பிரிக்க தெரியவில்லையே. அதாவது உலகத்திலே இந்து மதம் என்பது வேத மதம், இந்துத்துவா என்பது வேதத்தை அடிப்படையாக கொண்டது, அது பிராமணத்துவத்தை முன்னிலைப்படுத்துவது. நம்முடைய தமிழ் நாகரிகம் சமணத்தையும் பௌத்தத்தையும் எதிர்ப்பதற்கு நம்முடைய சைவம் கிளம்பியது. அப்பொழுது ஆரியமும் நம்மோடு கைகோர்த்தது. 2 பேருக்கும் பொது எதிரி சமணம். சரியா? ஆகவே 2 பேரும் ஒன்றாக கைகோர்த்து கொண்டு அந்த போரை நடத்தினார்கள். அதற்கு பிறகு அவருடைய மத வழியில் அவரும் இவருடைய மத வழியிலே இவரும் போயிருக்க வேண்டும். பிறகு அவர்கள் கோயிலுக்குள் நுழைந்தார்கள். மறுபடியும் இந்த வரிசையாக தெலுங்கு மராத்தியர்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்தபோது அவர்களுக்கு முதன்மை அளிக்கப்பட்டு பிறகு சைவ மதம் இந்து மதமாக ஆக்கப்பட்டு விட்டது. ஆனால் இது எப்பொழுது நிறைவேறுகிறது என்று சொன்னால் இந்திய விடுதலை போராட்டத்தில் தான் நிறைவேறுகிறது. வள்ளலாருக்கு இந்து என்று சொல்லி தெரியாது, வள்ளலாருக்கு அந்த சொல்லே தெரியாது. ஆகவே நம்முடைய சமயம் சைவ சமயம்தான், இந்து சமயம் இல்லை என்பதை எடுத்து சொல்ல இந்த பாரிவேந்தருக்கு தெரியாது, நம்முடைய மந்திரி சேகர் பாபுவுக்கு தெரியாது, இந்த மடாதிபதிகள் சோத்து மடாதிபதிகள் இவர்கள் இதை பற்றி பேச மாட்டார்கள். சும்மா சைவம் சைவம் என்று சொன்னால், தேவாரம் திருவாசகம் என்று சொன்னால் உன்னை இந்து என்று சொல்லுகிறான். அப்புறம் என்ன சைவம் இங்கே இருக்கிறது? நீ வேதத்தை முதன்மைப்படுத்துவது இந்து மதம்,
வேதத்தை எதிர்ப்பது எங்கள் மதம், நீயும் நானும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும், ஆகவே எங்களை தனிமதமாக்கு என்று சொன்னான். சித்தலிங்கையா தனிமதமாக ஆக்கினார். இப்படி ஒவ்வொருவரும் தனித்தனியாக பிரிந்து போய்விட்டால் தமிழ்நாட்டில் சைவம் பிரிவான், வைணவம் பிரிவான், கர்நாடகத்தில் லிங்காயத்து பிரிவான், கடைசியில் இந்து மதம் என்பது நானும் தமிழிசையும் தான் இருக்க வேண்டும் என்று கருதி கடைசியில் அவர் பயந்து அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் மோடி. அதனாலே இந்த சைவ மதத்தில் இதெல்லாம் பேச வேண்டுமா இல்லையா? உனக்கு ரிலீஜியஸ் திங்கிங்கும் கிடையாது, ரிலிஜன் ஓரியன்ட் திங்கிங்கும் கிடையாது, பொலிட்டிக்கல் திங்கிங்கும் கிடையாது. அங்கே போய் என்ன பேசுனீங்க? தேவாரம் திருவாசகம் சும்மா பேசிவிட்டேன். நமக்கு த்ரெட்டு எங்கே இருக்கிறது என்றால் இந்து மதத்தின் பேரில் இருக்கிறது. இந்த ஆள் ஒய் பாதுகாப்பு வாங்குவோம்னு நினைப்பார். இங்கே நாட்டில் ஜால்ரா அடிக்கிறவனுக்கெல்லாம் ஒய் பாதுகாப்பு கொடுப்பாரு நம்ம அமித்ஷா. ஜால்ரா அடிக்கிறவனுக்கெல்லாம் கொடுப்பார். அதனால நமக்கும் கொடுக்கட்டும் என்று நினைப்பார். அவர் அவருக்கு வசூல் செஞ்சு கொடுக்க அரசு அதிகாரி வர வேண்டும், நெல் குத்தகை வாங்குவதற்கு, அவருக்கு பாதுகாப்புக்கு ஒய் பாதுகாப்பு. இந்த ஆள் தான் போய் அவர்கள் மீது மோத பார்த்தார் என்று சொல்லி சிசிடிவி கேமராக்களெல்லாம் தெரிவிக்கின்றன. இவர் இந்த சைவ மாநாடு நடந்ததே அது யாருக்காவது தெரிந்ததா? இவர் இந்த மடாதிபதி என்னை கொள்ளை பார்க்கிறார்கள் என்றவுடன் சைவ மாநாட்டுக்காக வந்து விட்டு போனார் என்று சைவ மாநாடே அப்பொழுதுதான் ஞாபகத்துக்கு வருகிறது. எப்பொழுது இந்த சைவ மடாதிபதிகளெல்லாம் நாங்கள் இந்துக்கள் இல்லை என்று சொல்கிறாரோ அப்பொழுதுதான் நான் இந்த சைவ மடாதிபதிகளை மதிப்பேன், வணங்குவேன். எல்லாம் சோத்தாலடித்த பிண்டங்கள். 3000 ஏக்கர் 4000 ஏக்கர் நிலத்தை வைத்துக்கொண்டு இந்து மதம் என்று ஒப்புக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். பேசினால் அப்புறம் உள்ளுக்குள் செய்வோம். என்னத்துக்கு உள்ளுக்குள் செய்வோம்? இந்த ஸ்டாலினுக்கு தான் புரியாது. தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வை என்று சொன்னால் அந்த ஆளுக்கு புரியாது. அப்புறம் சேகர்பாபுக்கு என்ன புரியும்? சேகர்பாபு என்ன தரம்? சேகர்பாபுக்கு அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு இந்த ஆளுக்கு தெரிகிற முதலமைச்சருக்கு திராவிடத்தில் பெரியாருக்கே அது தெரியவில்லை என்று நான் சொல்லுகிறேன். பெரியாருடைய ஒரு பகுதி வழிநடத்தலில் உள்ள குழப்பங்கள் தான் திராவிட இயக்கத்தில் இன்றைக்கு நீதி கட்சி காலத்திலே தானே அவன் இந்து சமய அறநிலையத்துறை என்று வைத்தான். நீதி கட்சி திராவிடத்திற்கு முன்னோடி தானே. அவனுக்கு நாம் இந்து மதம் என்று தெரியவில்லையே. தமிழன் என்று பேசினான், திராவிடன் என்று பேசினான், நாம் இந்து மதம் இல்லை என்று தெரியவில்லையே. அப்புறம் ஸ்டாலினுக்கு என்ன விளங்கும்? இந்த பழனிவேல் தியாகராஜன் எங்கள் அப்பா முதலமைச்சராக இருந்தார் என்று சொல்ல அவருக்கு விளங்குகிறதா? எல்லாம் பிரெஞ்சு படிக்கிறார்கள், எல்லாரும் ஸ்பானிஷ் படிக்கிறார்கள். ஆக எவ்வளோ திராவிட இயக்கம் எவ்வளோ வசதியானவர்களின் கூட்டம் ஆகிவிட்டது. அடித்து வைத்திருக்க பணம் கொஞ்சமாக வைத்திருக்கிறார்கள் எல்லாரும். அதனாலே இந்த சைவ மாநாடு நடந்ததே யாருக்கும் தெரியாது. இந்த பாரிவேந்தர் நம்ம இருக்கிறது தெரிவதற்காக அவர் ஒரு சைவ மாநாடு நடத்தினார். அவருக்கு சைவத்தை பற்றி தெரியாது, இந்து மதம் நாம் இல்லை என்று தெரியாது, இந்த மடாதிபதிகள் சோத்து மடாதிபதிகளுக்கும் தெரியாது. இவர் இந்த பொய் புகார் அளித்த போது தான் மதுரை ஆதீனம் சைவ மாநாடு நடந்ததே வெளியே தெரியுது. ஓகே, இல்லை அப்போ பொய் புகார் நடத்திருக்காங்கன்னு தெரிஞ்ச பிறகு அவர் மேலே நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? என்ன நடவடிக்கை எடுப்பார்களே? நம்ம சரி, இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறது, இஸ்லாமியர்களுக்கு எதிராக மோடியே பேசுகிறார், அப்புறம் அமித்ஷா பேசுகிறார், அவர் மீது இதெல்லாம் சும்மா உள்ள நடவடிக்கை. தினம் கொலை நடக்கிறது. இங்கே பாருங்க, கோயம்புத்தூரில் பல்லடத்தில் அங்கே இங்கே விடிந்தால் எழுந்தால் தமிழ்நாடு ஒரு கொலைக்களம். தமிழ் மண்ணில் மனித ரத்தம் சிந்தாத நாளே கிடையாது. அவ்வளவு மோசமாக கொலைகார நாடாக மாறிவிட்டது நம்முடைய அரசாங்கத்தின் லட்சணம். இது என்ன சட்டம் ஒழுங்கு இருக்கிறது? இங்கே 70,000 ரூபாய்க்கு தங்கம் போய்விட்டது. ஒருத்தையும் காதிலே கழுத்திலே போட்டுக்கொள்ள முடியாது. பார்த்து கண்ணியெல்லாம் இல்லை, காதை வேறத்துக்குன்னு போயிடுவாங்க. 70,000 ரூபாய்க்கு தங்கம் போய்விட்ட பிறகு எளிதாக கொள்ளையடிப்பதற்கு தங்கம், சொத்து விலைகளெல்லாம் தலைகளாக மாறியதனால்தான் இவ்வளவு பித்தலாட்டங்கள் சொத்திலே நடக்கின்றன. அதே மாதிரி ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு செய்கிறார்கள். வெறும் செய்ய முடியுமா? சொத்திலே பித்தலாட்டம் தனியால் செய்ய முடியுமா? அரசு அதிகாரம் பின்புலத்தில் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அதுக்கு உறுதுணையாக இருக்கிற காரணத்தினாலே இவையெல்லாம் நடக்கின்றன. நாள்தோறும் கொலைகள் நடக்கின்றன. ஒரு 2 பவுன் தோட்டுக்காக ஒரு மூதாட்டியை கொள்கிறான். அரசாங்கம் அப்படி இருக்கிறது. என்ன செய்யுது? கள்ளச்சாராயம் குடித்து விட்டு செத்தவனுக்கு 10 லட்ச ரூபாய் கொடுப்பார்கள். இந்த கொலை செய்யப்பட்டவர்களுக்கெல்லாம் கொடுப்பார்கள். இது தொலையும், இன்னொரு ஆண்டிலே தொலையும். நான் இன்றைக்கு தினமணிக்கு நேற்று ஒரு கட்டுரை எழுதி அனுப்பியிருக்கிறேன். கடைசி மந்திர சபை கூட்டம் புழல் சிறையில் நடக்கும் என்று. அதையும் சட்டம் ஏற்றுக்கொள்ளும். எப்பொழுது ஒரு கைதி மந்திரியாவதை நம்முடைய சட்டம் ஏற்றுக்கொள்கிறதோ அதுபோல் கடைசி மந்திர சபை கூட்டம் புழலில் நடந்தால் அதை நம்முடைய சட்டம் ஏற்றுக்கொள்ளும் என்பதுதான் நான் எழுதிய சாரம். புரியுது. நிறைய விஷயங்களை தெளிவாக சொன்னீங்க. நேர்த்திருக்கிறோம். நன்றி சார்.
எனக்கு நான் பங்க்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அடிக்கடி சிறுநீர் கழித்தலால் அவதிப்படுகிறீர்களா? தீவிர பசியா? உடல் எடை குறைந்து கொண்டே இருக்கிறதா? ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர், மெஹனில் சூரணம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.